ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 வீடியோவில் இருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் புரியும். நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரே மாதிரி ரூட் சம்ஸாக நான் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரூட்டாக கொடுத்துருக்காங்க. பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரூட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் தப்பாக இருக்குது. இது 83. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரூட் ஆஃப் 383 383 ப்ளஸ் ஒரு பெரிய ரூட்டு 302 மைனஸ் 164 ப்ளஸ் அடுத்து ரூட் 28 அடுத்து மைனஸ் ரூட்டு 9. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிறத ரூட் எடுங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ரூட்டுக்கு எல்லாத்தையுமே உங்களை வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து க்யூபுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். மினிமம் 10 இல்லாட்டி 20 வரைக்குமே என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ரூட் 9 வேல்யூ வந்து என்னது 3. இப்போ 28லேருந்து 3 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 25. ரூட் 25 வருமா? ஓகே, ரூட் 25ஓட வேல்யூ என்னது 5. இப்போ இந்த 5ஐ எதோட ஆட் பண்ணணும், நம்ம 164ஓட ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 169 கிடைக்குமா? ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோப்பா, 13. ஓகே, ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 13. இப்போ இந்த 13 எதுலேருந்து மைனஸ் பண்ணும், இங்கே மைனஸ் பண்ணும். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 302லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும், நம்ம 13 மைனஸ் பண்ணும். அப்போது இங்கே 9 8 2 289 வந்து 17 ஸ்கொயர்டு. அப்போ இதோட வேல்யூ என்னது, இங்கே ரூட் 289 கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 17. இப்போது இந்த 17ஐ எதோட ஆட் பண்ணணும், இங்கே இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10, இங்கேயும் 10, பேலன்ஸ் 1 4. இப்போது இங்கே ரூட் கடைசி என்ன வந்திருக்கு எனக்கு, ரூட் 400. இப்போ ரூட் 400 எதோட வேல்யூ 20. அப்போ ஆன்சர் என்னப்பா, ரூட் 20 தான் ஆன்சர். ஸோ நிறைய ரூட் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சின்ன சின்ன ரூட்லேருந்து நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அடுத்து பாருங்கள், ரூட் 900. ஓகே, இப்போ ரூட் 900ஓட வேல்யூ என்னப்பா, 30. ஏன்னா 9 எப்படி பிரிக்கலாம், 3 3s பிரிக்கலாம். பேலன்ஸ் 100 இருக்கும். 100 எப்படி பிரிக்கலாம், 10 10 பிரிக்கலாம். அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 3 × 10 வந்து என்னது 30. 30 + 114ஓட வேல்யூ வந்து ரூட்டோட வேல்யூ என்னது 12 டிவைடட் பை 12. இங்கே மைனஸ், இங்கே என்ன இருக்குது, ரூட் 16 4 டிவைடட் பை க்யூப் ரூட் ஆஃப் 8 எவ்வளோ 2 ப்ளஸ் 2. ஸோ ப்ராக்கெட்டில் எப்பயுமேப்பா போர்ட் மாஸ் ரூல் படி இப்போ இது என்ன ஆயிரும், 2 ஆயிருமா? இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 42/12 கிடைக்கும். அடுத்து -2 + 2. ஓகே, இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிளில் பண்ணோம்னா 21, இது 6 ஆகுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன ஆயிரும், இது +2 இது -2 கேன்சல் பண்ணிடுங்க. ஆன்சர் என்னது 21/6 இந்த இருக்குது. அப்போது 21/6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம பார்த்துருந்தோம். க்யூப் வேல்யூ எவ்வளோ, 729க்கு 9, இதுக்கு 3 டிவைடட் பை 512க்கு 8 ப்ளஸ் இது என்னது 7. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்.
இப்போ 6/15 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2/5. இப்போ ஆன்சர் வந்து என்னது 2/5 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இதுக்கு நம்ம வந்து முன்னாடியே நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் வேல்யூஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்க என்ன கொடுத்துருங்க 5√3 + 18√3 - 2√3. √3 வந்திருக்கிறனால நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? √3 காமனாக இருக்கா? √3 வெளியே எடுத்துருங்க. √3 வெளியே எடுத்தால் மிச்சம் என்ன இருக்கும்? 5 + 18 - 2. அப்போது 5 + 18 எவ்வளோ? 5 + 18 வந்துட்டு 23. 23 வந்து 23 - 2 வந்து எவ்வளவு? 21. அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 21√3. அப்போது 21√3 தான் ஆன்சர். இப்போது அடுத்த சம் பாருங்கள். இப்போ அதை நம்ம பார்த்த மாதிரியே தான், பட் ஆனால் அதில் ரூட் எல்லாம் நம்மளுக்கு சேமாக இருந்ததுனால நம்ம ரூட் வேல்யூவை என்ன பண்ணிட்டோம்? காமனாக வெளியே எடுத்து நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இங்கே ரூட் வேல்யூ இல்லை. ஸோ இந்த ரூட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்? காமனாக மாற்ற போகிறோம். மாற்றிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஓகே. அப்போ √48 - 3√108 + 2√27 + √992. ஸோ இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 × 16 பிரிக்கலாமா? இதை வந்துட்டு அதை ஒரே நம்பராக பிரிங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ரூட் வேல்யூ வந்து சேமாக கிடைக்கும். இதை வந்து 3 × 36 நான் பிரிக்கிறேன் 108. இதை 3 × 9. இதை 3 × 64 பிரிக்கிறேன். ஓகே. இப்போ பிரித்தோம் அப்படின்னா இது எல்லாமே இப்போ எப்படி தான் இருக்குது? ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது இது √3 தான் இருக்கும். 16 நம்ம வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 4√3. 36 வெளியே எடுக்கும்போது 6√3. இங்கே என்ன கிடைக்கும் போது 3√3 கிடைக்கும். இங்கே வந்து 8√3 இருக்கும். இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கெல்லாம் நம்பர் இருக்குது. ஸோ இதோட என்ன பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ எனக்கு லாஸ்ட்டு எப்படி கிடைக்கும்? 4√3 - 8. 6 3s are 18. 18√3. இங்கே வந்து 6√3. 2 3s are 6 ப்ளஸ் வந்து 8√3. இப்போ எல்லாத்துலேயும் √3 காமனாக கிடச்சிருச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே √3 காமனாக இருந்துச்சு, நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 4 - 18 + 6 + 8 √3 காமனாக இருக்கும். ஓகே. இப்போ இது பண்ணுங்கள். நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4 + 6 வந்து 10. 18 18 - 18 வந்து 0. அப்போ ஆன்சரே நம்மளுக்கு என்னது? 0 தான். அப்போ ஆன்சர் என்னது? 0 தான் ஆன்சர். ஸோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. மறுபடியும் நான் அந்த சம் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சம், இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான், ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாடல் தான். ஸோ இதுக்கு போட்டுடலாமா? என்ன இருக்குது? 248 + √52 + √114. இதோட வேல்யூ என்ன? √114ஓட வேல்யூ 12. இப்போ 12 எதோட ஆட் பண்ணுவேன்? இதோட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 64. 64ஓட வேல்யூ என்னது? 8. 8 எதோட ஆட் பண்ணுவேன்? இதோட ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? √256 கிடைக்குமா? √56ஓட எதோட வேல்யூ? √56 எதோட வேல்யூ? 16 தான் ஆன்சர். 256ஓடதுக்கு எவ்வளோ ரூட்டு? 16 தான் ரூட்டு. ஸோ ரூட் எடுக்க டக்குன்னு தெரில அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. என்னம்மா ஷார்ட்கட் பார்த்தோம்? ஆக்சுவலாக லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு எதில் முடியும்? நம்மளுக்கு எதில்ப்பா முடியும்? யூனிட் 6 எதில் முடியும்? ஓகே. 6 வந்து எதில் முடியும்? 216 முடியுமா? சாரி 36 முடியுமா? அப்போது இங்கே 6 வரும். அடுத்து வந்து 5 விட்டுருவோம். 5 விட்டோம்னா அடுத்து என்ன வரும்? 2. 2 வந்து எந்த ரெண்டுக்குள்ளே வரும்? 1² அது 4². ஓகே. சாரி 2². அப்போது இது ரெண்டுக்கு வர்றதுனால எதை எடுத்துப்போம்? 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க?
ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான். பட் இது எல்லாமே எதில் இருக்குது? க்யூப்பில் இருக்குது. கொஸ்டின் கிளியராக தெரியுதா? நான் இன்னொரு தாட்டி கூட எழுதுகிறேன். இது எல்லாமே க்யூப் ரூட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் 3 போட்டிருக்காங்க. -12 சாரி -121 ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் -61 ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் -26 ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் -1. ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து நீங்கள் ரூட்லேருந்து எடுத்தாலும் மைனஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஸோ அதனால் க்யூப் ரூட் ஆஃப் 1 வந்து வேல்யூ என்னப்பா? 1 தான். அப்போ -26 -1 கிடைக்கும். அப்போ இது என்னது? -27. அப்போ -27ஓட ஆன்சர் என்னது? 3. க்யூப் ரூட்டில் இருக்குது. ஸோ ஸ்கொயரில் இல்லை, க்யூபு. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27 வந்து -3. இந்த -3 வந்து அடுத்து இங்கே ஆகும். அப்போது க்யூப் ரூட் ஆஃப் -61 -3 which is equal to -64. இதோட வேல்யூ என்னது? 4 க்யூப். ஸோ க்யூப்பில் இருக்குது, நம்மளுக்கு ஸ்கொயர்டில் இல்லை. க்யூப்னா என்ன வரும் ஆன்சர்? 4. இந்த 4 வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகும்? இங்கே ஜாயிண்ட் ஆகும். அப்போ லாஸ்ட்டாக க்யூப் ரூட் ஆஃப் -121 இங்கே மைனஸ் இருக்கும், -4. அப்போது க்யூப் ரூட் ஆஃப் -125 which is -5. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு -5 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் ஒரே மாடலாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரே நம்ம சேம் ரிலேட்டட் இருக்கலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ரூட் 4096 = 64. ஆக்சுவலாக க்யூப் ரூட் அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து 64 கொடுத்துட்டு தென் த வேல்யூ ஆஃப்னு கேட்டிருக்கேன். அதாவது என்னென்னா ரூட் ஆஃப் 4096 = 64 இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூஸ் இந்த மதிப்பு என்ன, இது எல்லாத்தையும் கூட்டினா மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழில் நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே ஒரே நம்பர் தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எல்லாமே ஒரே நம்பர் தான். பட் டிஜிட்ஸில் வந்து புள்ளி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, டாட் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி தள்ளி இருக்குது ஒவ்வொன்றிலையும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இங்கே என்ன தான் வரும்? 64 தான் வரும். அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், அதே நம்பர் தான். ஆனால் எத்தனை பாயிண்ட் வந்து தள்ளி இருக்குது? 2 பாயிண்ட் தள்ளி இருக்கா? சரியா, 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போது ஆன்சரில் நம்மளுக்கு எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பர் சேமாக இருக்கணும், வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் எடுப்போம். அதே மாதிரி க்யூப் ரூட்னா 3 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் எடுப்போம். ஓகே, ஆனால் அதே தான் இப்போ பாயிண்ட்டுக்கும். இப்போ க்யூப் ரூட்டில் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்கா? அப்போது வெளியே எடுக்கும் போது எத்தனை டிஜிட்டில் இருக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். இப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி இருக்குன்னா வெளியே வரும்போது ஆன்சர் இது தான். அப்போது இது எப்படி வரும்? 6.4 அப்படின்னு வரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டோமா? இப்போ அடுத்து அதே கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது புள்ளி? 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி எனக்கு எத்தனை டிஜிட் தான் இருக்குது? 2 டிஜிட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் எழுதிருங்க. 3 டிஜிட் வரும்போது முன்னாடி ஒரு 0 போட்டுருங்க. பின்னாடி 0 போடக்கூடாது, வேல்யூ மாறிடும். முன்னாடி 0 போட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணும்? 64 அடுத்து என்ன வரும்? 6.4. ஆக்சுவலி இங்கே 64.0 இருக்கும். அடுத்து 0.064. இப்படி தான் ஆட் பண்ணணும். டாட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கணும். முன்னாடி ஹோல் வேல்யூ இருக்கணும், பின்னாடி டெசிமல் வேல்யூ இருக்கணும். அப்போ 464.70. இப்போ ஆன்சர் என்னது? 70.464 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. இது எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 39852 டிவைடட், இது கொஸ்டின் மார்க்குன்றதை நான் √x எடுத்துக்கிறேன் தெரியாதனால. 81 × 12 இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 972 கிடைக்கும். ஸோ டிவைட்னா எப்படி எழுதலாம்? 39852 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? சாரி, √xன்னு எழுதணும். ஸோ எனக்கு என்ன வேணும்? √x தான் வேணும். அப்போ √x இது வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். சரி, அப்போ √x is equal to 39852 டிவைடட் பை 972. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணோன்னா என்ன அதில் கிடைக்கும்?
ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹோல் நம்பராக தான் இருக்குன்னா எல்லாமே ஆன்சரில் தான் இருக்கும். சரி, ஆன்சர்லேருந்தே நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போது 972 சின்ன நம்பருக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 972 இன்ட்டு 41 போட்டு பாருங்களேன், என்ன வருதுன்னு பாருங்கள். 2 7 9 8 8 பேலன்ஸ் 2 9 4 36. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 36 38 கிடைக்கும். இதை ஆட் பண்ணுங்க. 2 5 பேலன்ஸ் 1 8 பேலன்ஸ் 1 9 3. எனக்கு மேலே இருக்க வேல்யூ வந்துருச்சா? அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து 39852 41 டைம்ஸ். அப்போ இது 1 டைம், இது எத்தனை டைம்ஸு? 41. ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பராக இருந்தால் கேன்சல் பண்ண கொஞ்சம் ஆன்சர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 41. ஆனால் எனக்கு தேவை எக்ஸு. அப்போ இந்த எக்ஸ் இந்த ரூட் இங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும்? 41 ஸ்கொயர்டு. 41 ஸ்கொயர்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் போட்டிருப்போம். எப்படி போட்டிருந்தோம் பாருங்கள். என்ன பண்ணிக்கணும்? டபுள் டிஜிட்டோட ஷார்ட்கட் என்னது ஸ்கொயர் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நம்பரை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுவோமா? அப்போது இங்கே என்ன வரும்? 16 வருமா? அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் 0 1 நான் போட சொல்லியிருக்கேன். அடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4 2s are 8. எங்கே போடணும்? நடுவில் போடணும். 0 8. அப்போ 1 8 6 1. ஓகே, ஆன்சர் என்னது? 1681. இப்போது அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாடல் தான். என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து 46னா இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், ரூட்டுக்குள்ளே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா ஆன்சரில் 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னா ஆன்சரில் என்ன பண்ணணும்? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 4.6 ப்ளஸ் அடுத்து 4 டிஜிட்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே ஆல்ரெடி 2 டிஜிட் இருக்குது. இப்போது பாயிண்ட் வச்சு 0. அடுத்ததில் 6 இருக்குது. அப்போ 3க்கு வரணும். அப்போ 2 தான் இருக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடி 0 சேர்த்துக்கணும். இப்போ பாயிண்ட் வச்சு 0. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4.6 0.46 0.046. அப்போ 6 10 இங்கே 11.5. அப்போ ஆன்சர் என்னது? 5.106. எந்த ஆன்சர்? ஏ ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ மறக்காமல் போட்டுட்டு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இது ஒரு சம்முக்கு. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்துக்க வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அடுத்து போடுவோம். இப்போ ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நான் ஒரே டைப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரே டைப்பாக நான் கொஞ்சம் சம்ஸ் இந்த விட்டு நம்ம ரூட் பார்த்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் லிங்க் தரேன், பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம பாலிட்டிலையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 4க்கு தமிழ் இலக்கணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.